என்ன உலகத்தில் இந்த உலகத்தில் மிக முக்கியமானது படிப்பு அல்ல. படிப்பு தேவை, இக்ரா ஃபர்ஸ்ட் ஆயத்து படிப்பு. ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன யத்ரிப் மதீனாவை பொறுத்தளவுல மதீனாவுல யகூதிகள் வந்தார்கள். வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் யகூதிகளுக்கும் அங்க சம்பந்தமே இல்லை. பனு குறைவாக்கள் நிறைய யகூதிகளுடைய ஒவ்வொரு கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள். இந்த யகூதிகள் ஏன் வந்தார்கள் என்று வரலாறை புரட்டி பார்க்கிற நேரம் அவருடைய வேத புத்தகம் சொல்லுது, பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று. அதற்காக வேண்டி அவருடைய அப்பம் பாட்டனில் இருந்து அவர்கள் குடிபெயர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நபி வருகிறார் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள். எப்ப அவங்க அப்பம் பாட்டன் வந்தது, தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள். அவர்கள் சொன்னது எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த ஹைபர் கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் நபியுடைய வருகைக்குத்தான் அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள். அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல. எங்கள்கிட்ட எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள், எழுத படிக்க தெரியாத ஒருவர் பேச நாங்க கேட்கணுமான்னு ஒரு வாதம் வைத்தார்கள். எப்படி இருந்திருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? யோசிச்சு பாருங்க, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வாதம் வீசுறார்கள், இவர் பேச நாங்கள் கேட்கணுமா? எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, இவர் என்ன தூதரப்பா? எங்கள்கிட்ட எவ்வளவு ருஹ்பான்கள், அஹ்பார்கள், எவ்வளவு பெரிய படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். எங்க ஆலிம்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்? கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு? அல்லாஹ் என்ன எடுத்து காட்டான்? சூரா ஆராஃபை நீங்கள் பரட்டி பாருங்க. யகூதிகளையும் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் வேண்டுமென்றே உம்மி என்ற வாசகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து குர்ஆனில் சொல்லுவார். இந்த நபி உம்மி, எழுத தெரியாது. ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள். அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது. அவர்கள் கேட்பார்கள். இந்த நபியை உயிருக்கு மேல் அவர்கள் நேசிப்பார்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அதாவது தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு கேட்பார்கள். அவர்கள் இந்த நபி பேசுவதை கேட்பார்கள். அவர் எவ்வளவு டிகிரி முடித்தார், என்ன பட்டம் படித்தார், அவர் என்ன பல்கலைக்கழகத்தில் போனார், இது எல்லாம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு பக்கமாக அவரை அனாதை ஆக்கினான் அல்லாஹ். அப்பா இல்லை, அனாதைகளை இந்த சமூகம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படியெல்லாம் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இதோட கொண்டாந்து உம்மத்துல இறக்குறான். இது எப்படி இருந்திருக்கும் பெருமானார் கேட்கிற நேரம்? உங்களுக்கு கேட்டா எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த மாதிரி மக்கள் மன்றத்திலே போய் சத்தியத்தை சொல்லுகிற நேரம் உங்களை தூக்கி வீசுகிறார்கள் என்றால் எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எப்படி பொறுமையை கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. உங்க வீட்டில் அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சீங்கடா, உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி, வீட்டில் பிள்ளைகள், வாகன வசதிகள், அந்த மாதிரி தோட்டம் துறவு, முன்னாடி 4 வாகனம், இப்படி இருந்தா உங்களுக்கு என்ன தேவை? எல்லாத்துக்கு மேல இன்னொன்று தேவை வரும். ரோட்ல போற நேரம் ஹாஜியார் எப்படி கண்ணியமானவர், இவர் தான் ஊர்லயே பெரியவர், கடைசி அதை தேடுவீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆகிற நேரத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஹதீஜா அம்மா அவர்கள் விரும்பி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், நான் உங்களை மணமுடிக்க தயார், நீங்க தயாரான்னு கேட்கிறாங்க. ஹதீஜா அம்மா கணவன் இறந்து பலர்கள் போட்டி போட்டிருக்கிற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிக்க சம்மதிக்கிற நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஊழியனாக நிற்கிறாங்க, ஒர்க்கர். ஹதீஜா அம்மா பொஸ். அவர்களை மனம் முடித்த உடனே ஓவர் நைட் ஒரே நாளில் பெரும் செல்வந்தராக ரசூலுல்லாஹ் மாறிட்டாங்க. பெரும் செல்வந்தராக மாறிட்டாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 6 பிள்ளைகள், 2 ஆம்பளை புள்ள 4 பொம்பளை புள்ள. ஒரு வாப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி 2 ஆம்பளை புள்ள 4 பொம்பளை புள்ளையோட கொஞ்சம் குழாவுற வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டு முன்னாடியே ஒட்டகம் வேணுமா, குதிரை வேணுமா, வாகனம் இருக்குது. ரசூலுல்லாஹ் வெளியில போன அல்லமீன் அஷாதிக், உண்மை பேசக்கூடியவரப்பா, இவர் தான் நம்பிக்கையாளர். என்ன இல்ல சொல்லுங்க பாப்போம் பெருமானாருக்கு, என்ன இல்ல? அவங்க மனைவி பலர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை சோதிப்பான்ல, பர்ஃபெக்டா கொடுத்தான். ரசூலுல்லாஹ் பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்லை. அவ்வளவு அன்பான பிள்ளைகள், அவ்வளவு பாசமான பிள்ளைகள். வழி தவறி சென்ற ஒரு புள்ள கூட இல்லை. ஒரு ஆளுக்கு பிள்ளைய கொடுத்துட்டாண்டா மனைவி ஒரு மாதிரி இருப்பான், மனைவியை கொடுத்துட்டாண்டா தர்தலையா போயிருவான், இங்க அல்ல சல்லியை கொடுத்தா இப்படி ஆயிரும். என்ன சரி ஒரு முசீபத்து வந்து நிற்கும். பலர்கள் பல கோடி சேர்த்தார்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று. வெள்ளவத்த தெய்வல கொல்பிட்டியில் நெஞ்சை பிடித்து மௌத்தாவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஏன் இந்த சொத்தை எடுத்தேன், இதனால் என் புள்ள கிளப்புக்கு போச்சே, இவனுக்கு எல்லா அக்கவுண்ட் பேலன்ஸ் அவனுக்கு தெரியும், எவ்வளவு சொத்துன்னு தெரியும். ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சிச்சு, அதை விட முசீபத்து இல்லை.
என்ன பிஸி இல்லைன்னு வைங்க, எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி பறி கொடுத்த தகப்பன்மார்கள் அழுகிறார்கள், பெண்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் வந்தால் குடும்பம் செதறும் என்பதை கண்ணால் பார்க்கிறோம். தர்மம் இல்லாத குடும்பத்தில் அது ஒரு பக்கம் வைங்க. பெருமானாருக்கு பணத்தை கொடுத்தான், அந்த மனைவி அற்புதமா கொடுத்தான். பணத்தால் அவங்க மதிமயங்கி வரம்பு மீறி போகவும் இல்லை. பிள்ளைகள் நல்லா வளர்கிறாங்க, நல்ல பிள்ளைகள். மனைவி எப்படி 25 வருஷமா இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்காத அளவுக்கு ரசூலுல்லாஹ் வாழ்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மா மௌத்தான 65 வயசு, 40 முடிக்கிறாங்க. 25 வருஷமா ஹதீஜா அம்மா எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றதுக்கு கல்பு கவர்ந்து போனது ரசூலுல்லாஹ்வுக்கு. உலகமே அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து ஜம்மீலூனி என்ன போத்துங்க என்று சொல்ற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்ற நேரம் ஹதீஜா அம்மா போத்தி விட்டு, அபுல் காசிம், காசிமுடைய வாப்பா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க ஒண்ணுமே நடக்கல, உங்களுக்கு நீங்க நல்லவர் என்றாங்க. ஒரு மனைவி சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட்கே கொடுக்கறாங்க கணவருக்கு. வாங்க வரக்கத்து பின் நௌஃபலிடம் போமென்று கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு வேத புத்தகங்கள் தெரியுமே, போய் பாப்போம் சாச்சாட்ட. அவர் சொல்லுகிறார். அவ்வளோத்தையும் கேட்டுட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பக்கத்தில் நிற்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்க, நீங்க தான் அந்த நபியா? அந்த நபி நீங்களாக இருந்தால் உங்களை விரட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அஃப முஹ்ரிஜியஹும், என்னை இவர்கள் விரட்டுவார்களா? அஷாதிக் என்கிறார்களே, அல் அமீன் என்றார்களே, என்னை தானே வைத்தார்கள், உங்களை விரட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டார்கள், என்னை விரட்டுவார்கள் இவர்கள்? ஆச்சரியமான கேள்வி. நபியில் அவருக்கு ஆச்சரியம், இவர்கள் என்னை விரட்டுவார்களா? ஆமா, நபிமார்கள் அப்படித்தான் என்றார்கள். அந்த நேரத்திலே அவர் முன்னாடி வந்து மக்களுக்கு சொல்கிற நேரம் எல்லோரும் எதிர்த்தார்கள், எல்லோரும் எடுத்தார்கள், எல்லாரும் மண்ணை அள்ளி வீசினான் அபூ லஹப். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏசுற நேரம் பக்கத்தில் ஓடி வந்து ரசூலுல்லாஹ் கையை ஃபர்ஸ்ட் பிடிச்சி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல் உறுதியாக நின்றது ஹதீஜா அம்மா அவர்கள். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பையத்து பண்ணி பக்கத்தில் நின்ற என் கணவர் போய் சொல்ல மாட்டார், அவரோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும், அவர் யார் என்று தெரியும் என்று ஜஸீரத்து, அதாவது மக்காவே எதிர்க்கிற நேரம் பக்கத்தில் வந்து நின்றவர்கள் ஹதீஜா அம்மா. ஆயிஷா நாயோட வாழுகிற நேரம் வீட்டு கதவை தட்டுவார்கள் ஹதீஜா நாயி தங்கச்சி. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், என் ஹதீஜா குரல் என்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மறக்க முடியாத பதிவுகளை மேற்கொண்டவர். வீட்டில் அன்பான மனைவி இல்லையா, செல்லமான பிள்ளைகள் இல்லையா? என் ஈரக்கொலை ஃபாத்திமா வளர்றார்கள் அங்கே. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் எல்லாம் மிக்க ஒரே ஒரு பிள்ளை தான் மதீனாவுல கிடைக்குது. மற்ற 6 பிள்ளையும் ஹதீஜா அம்மாவுக்கு கிடைச்ச பிள்ளைகள் எல்லாம் இருக்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 40 ரசூலுல்லாஹ் அடைகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபித்துவத்தை கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் அத்தனையும் கேட்டான். ஒரு ஒன்றை வாங்கணுமா இருந்தா நீங்க சொத்தை கொடுத்து தான், அவங்க சல்லியை கொடுத்தாதான் உங்களுக்கு காணி கிடைக்கும், வீடு கிடைக்கும், அது இயல்பு. இதுதான் துனியா ஆகிரா. எதையும் கொடுக்காம எனக்கு கிடைக்கும், என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கொடுத்தால் தான் கிடைக்கும். பெருமாடம் அல்லாஹ் கேட்டான், பிள்ளைகளை கேட்டான், மனைவியை கேட்டான், வீடு வாசலை கேட்டான், தோட்டம் துறவை கேட்டான், எல்லாம் கொடுத்த ஒத்த உடுப்போட ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் புடவையை பிடித்து சொன்னார், உன்னை விட முடியாது என்றாங்க பெருமானார். திரும்ப பார்த்து போனார்கள். எல்லாத்தையும் கொடுத்த ரசூலுல்லாஹ் ஊரையே கொடுத்து விட்டார்கள். இவர்கள் தானே புகழ்ந்து அசாதிக் என்றார்கள், அல்லமீன் என்றார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து கذاب என்றார்கள். கذاب பேச்சை கேட்டுட்டு எல்லாரும் அவரோட பேச்சை கேட்டுட்டு மஜ்னூன் மென்டல் ஆயிட்டாரு போல, உலர்த்துறாரு. 7 வானத்திலிருந்து இறைவன் அவரோட பேசுறானா, வேற ஒருவர் கிடைக்கவில்லையாண்டார். இதையெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? நான் கேட்கிறேன், இவ்வளவு கொடுத்து எல்லாம் ஓகே லைஃப்ல கொடுத்துட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமானார் முதல்ல இந்த ஆரம்பிக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு அற்புதமான வாழ்க்கை. பெருமானாரிடம் கேட்டா, முதல் வாழ்க்கை முக்கியமா இந்த வாழ்க்கையாண்டா? ரசூலுல்லாஹ் பிந்திய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள்.